ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னைக்கு என் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு வந்து ஒரு சில ஜாப்ஸை ஓப்பன் பண்ணி அதில் வந்து எப்படி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை படித்து நீங்கள் அணுகணுன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இருங்க, நான் என் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு என் டெஸ்க்டாப்பை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என் டெஸ்க்டாப் தெரியும் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் சென்னை ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்ட்டு அடிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து சில ஜாப்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது. மேலேயே ஆல்ரெடி சில ஜாப்ஸ் லிஸ்ட் இருக்குது. கீழே வந்து இந்த Indeed.com சைட்டில் வந்து thousands ஆஃப் ஜாப்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை அதை கிளிக் பண்ணி நான் இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வேண்டிய சில ரெண்டு ரெண்டு ஜாப்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டையும் வந்து இந்த புது டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை சும்மா படிப்போம். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷர் ஸ்டார்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாக் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்கு சென்னை தமிழ்நாடுல. கீழே வந்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜாப் லொகேஷன் சென்னை போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து 0 to 2 இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பிஇ பிடெக் மட்டுமே இல்லாமல் எம்சிஏ எம்எஸ்சி சிஎஸ்ஐயும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரோலோட ஒரு நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன ரோல்னு போட்டிருக்காங்க. ஸோ இது டெவலப்பர் ரோல்னு போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட 3 விதமான ஜாப்ஸுமே இருக்கு போல இருக்கு. பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதே தான். ஜாயின் பண்ணோன்னே என்னென்ன வேலை பண்ண வேண்டியிருக்கும், எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது இது டெவலப்பர் ஜாபாக தான் தெரியுது. இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஏன் இது நான் முக்கியமான செக்ஷன் சொல்கிறேன்னா, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஏ, ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். பி, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் இன் த சென்ஸ் டெக்னிக்கல் மட்டுமே இல்லாமல் எப்படி பேசணும், உங்கள் ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்படி பொசிஷன் பண்ணுன்றதை வந்து நீங்கள் பேச வேண்டியிருக்கும். ஸோ அந்த 2 ப்ரிப்பரேஷனுமே வந்து இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அதே போல் இந்த செக்ஷனை பார்த்துட்டு நான் உங்களை ஃபேக் பண்ண சொல்லலை. இந்த செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் மட்டும்தான் பண்ணி போக வேண்டியிருக்கும். சரி, இப்போது இதில் இருக்க சில பாயிண்ட்ஸை பார்த்து இதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், ப்ரொஃபிஷியன்சி இன் ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் பூட் இப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஆல்ரெடி நம்ம உங்கள் சிலபஸில் பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி சிலபஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஆல்ரெடி அவங்க கற்றுத்தராங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன்ஸை வந்து தரவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் சில ப்ரோக்ராம் எழுதி இருந்தாவே இந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து நீங்கள் டிக் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஜாவா. ஸோ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இருந்தது, ஜாவா இருந்தது, அப்புறம் ASP.NET இருந்தது, கரெக்டுங்களா? ஸோ இந்த கேஸில் வந்து ஜாவா கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஜாவா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, பைத்தானில் தான் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஸ்ப்ரிங் பூட்ன்றது தான் மைக்ரோ சர்வீசஸ் ஃப்ரேம் ஒர்க். நம்ம ஆல்ரெடியே பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். இது இல்லாமல் சாலிட் நாலேஜ் ஆஃப் HTML CSS. ஸோ அங்கே வந்து மேலே வந்து ஓப்பனிங் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டு. ஸோ HTML CSS JavaScript. அது இல்லாமல் நெக்ஸ்ட் லைனும் பாருங்கள், React Angular Vue.js போட்டுருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் வந்து குட் தான். அப்படி இல்லை உங்களுக்கு ஜாவா கோர் ஃபவுண்டேஷன் ஜாவா மட்டும் தான் தெரியும் அப்படின்னா கூட ஃபைன் தான். ஸோ ஏன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து மல்டிபிள் ஓப்பனிங்ஸ்க்காக ஒரே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. அதுதான் எனக்கு இதில் பார்க்கும்போது புரியுது. இது இல்லாமல் வந்து உங்களால் வந்து ரெஸ்ட் ஏபிஎஸ் கிரியேட் பண்ண முடியுமா, ரைட்? அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து பேக்அண்ட் ஏபிஎஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணுங்க. CRUD அப்படின்றது கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். இந்த 3 ஆப்ரேஷன்ஸும் பண்ணக்கூடிய ஏபிஎஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியுமா? டேட்டாபேஸில் அதுக்கு வேண்டிய SQL queries உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரியுமான்றது தான் அவங்க ஃபண்டமெண்டலாக செக் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நம்ம சாஃப்ட்வேர் கோட் எழுதும் போது அந்த சாஃப்ட்வேர் கோடை வந்து நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் வந்து செக்இன் பண்ணுவோம். ஸோ கிட்டு இல்லைன்னா வந்து வேற ஏதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதோட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா, செக்இன்னா என்ன, செக் அவுட்னா என்ன அப்படின்ற பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றது தான் அவங்க செக் பண்ண போகிறாங்க உங்களை இன்டர்வியூவில். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதை விட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ட்டு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். ஜென்ரலி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப போரிங்காக இருக்கும். ஏன்னா வந்து ஒரே தியரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்.
என்ன ரீசன்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன்ல நீங்க என்ன ரோல் ப்ளே பண்றீங்கன்றத வந்து உங்களுக்கு புரிதல் இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த இத செக் பண்றாங்க. ஸோ பேசிக்ஸ் தான் செக் பண்ண போறதா இங்க போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஞாபகம் இல்ல, இல்ல உங்க சிலபஸ்ல அத கவர் ஆகலன்னா, நான் இங்க ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிக்வயர்மென்ட் டாக்குமெண்ட்டுன்ட்டு ஒண்ணு தேவைப்படும். இது ஜெனரலி வந்து பிசினஸோ, இல்ல சேல்ஸ் டீம்ஸோ வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் தேவைப்படுது. அந்த லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல இந்தந்த மாரி யூசர்ஸ் இருப்பாங்க. இந்தந்த மாரி வேலைங்கள வந்து அவங்க வந்து லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்டின்ட்டு அவங்க ஒரு ரிக்வயர்மென்ட் குடுப்பாங்க. அது குடுத்தோனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா நீங்க வந்து அதுக்கு வேண்டிய ஒரு டிசைன பண்ணுவீங்க. டிசைன பண்ணிட்டு அதுக்கு கோட் பண்ணுவீங்க. கோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு, டெஸ்டிங்ல வரக்கூடிய பக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பக் ஃபிக்ஸிங் ஃபேஸ் போட்டு அத ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் யூசருக்கு யூசர் வேலிடேஷன் குடுப்போம். யூசர் வேலிடேஷன் குடுத்ததுக்கப்புறம் யூசர் ஏதாவது ஃபீட்பேக் குடுத்தாங்க அப்டின்னா, நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். இப்போ இதுல வந்து அஜைல் வே ஆஃப் டெவலப்மென்ட்ன்றது லாஸ்ட் 20 இயர்ஸா ரொம்ப பாப்புலரா எல்லா கம்பெனிஸுமே ஃபாலோ பண்றாங்க. இது வந்து ஐட்ரேட்டிவா பண்ணுவாங்க. ஒரு பிளானிங்லாம் ஒரு ரிக்வயர்மென்ட் குடுத்தோனே நீங்க வந்து 6 மாசம் கோட்லாம் பண்ணாம, ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்லயே வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுவீங்க. அத எடுத்துன்னு போய் அவங்க வந்து யூசர்ஸ்க்கு காட்டி ஃபீட்பேக் பண்ணி, 2ண்ட் மந்த் வந்து அதுக்கு தகுந்த மாரி பிளானிங்க மாத்தி, சாஃப்ட்வேர்ல வந்து என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு, இன்னொரு 2ண்ட் மந்த் பில்ட் பண்ணி, 2ண்ட் மந்த் போயிட்டு நீங்க யூசர் கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு வருவீங்க. இது போல வந்து ஐட்ரேட்டிவா சாஃப்ட்வேர வந்து பில்ட் பண்றதுக்கு பேர் தான் அஜைல் பிராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கான்றத தான் செக் பண்றாங்க. ஏன்னா நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறதுனால, அவங்க இதோட நாலேட்ஜ் இருக்கான்னு செக் பண்றாங்க. லாஸ்ட் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டுமே இல்ல. உங்களுக்கு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும். ஈவன் சிஇஓட ஜாப் ஓப்பனிங்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி திங்ஸ வந்து செக் பண்ணுவாங்க. என்னன்னா, உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு? இப்ப நீங்க ஒரு ஃப்ரெஷரா கோடிங் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது, ஆல்ரெடி குடுத்துருக்கிற கோடு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அனலைஸ் பண்ணி ஏன்னா வேற யாரோ எழுதியிருப்பாங்க. எப்பயோ எழுதியிருப்பாங்க. ரொம்ப பழைய கோட் பேஸா இருக்கும். உங்களால புரிய முடியுதா? அப்படின்றத செக் பண்ணதுக்காக தான் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்குறாங்க இன்டர்வியூல. இது இல்லாம லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் குடுப்பாங்க. அதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் குடுத்துருப்பீங்க. வொர்க்கிங் சொல்யூஷனா இருக்கும். ஆனா வந்து உங்ககிட்ட டிவைட் பண்ணி, ஏன் வந்து அப்ரோச் ஏ எடுத்திருக்கீங்க? இன்ஸ்டெட் ஆஃப் அப்ரோச் பி. உங்கள வந்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுவாங்க லாஜிக்கலா. அதேபோல வந்து குடுத்திருக்க ப்ராப்ளம் வந்து நீங்க லாஜிக்கலா அப்ரோச் பண்ணீங்களா? இல்ல மக் அப் பண்ண சொல்யூஷன் சொல்றீங்களா? அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் ஆல்மோஸ்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் மாரி தான். அ ஒரு குடுத்திருக்கிற ஒரு ஒரு கோடையோ, எதையோ வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அத ஃபிக்ஸ் பண்ண தெரியுதா? அப்படின்றது தான் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதுதான் வந்து ஜெனரலி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஃப்ரெஷர்னா இப்படி தான் இருக்கும். சரி. இப்போ ஒரு சேஞ்சுக்காக இன்னொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ப்ரொபல் டெக்னாலஜி குரூப் பண்றவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் 2026 பேட்ச்க்காக பார்க்குறேன்ட்டு இருக்காங்க. முன்னாடி போல ஜாப் மாரி தான். சென்னை, தமிழ்நாடுல வந்து இந்த ஜாப் இருக்கு. எக்ஸ்பெக்டட் ஸ்கில் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் புரோகிராமிங் எந்த புரோகிராமிங் இங்க எழுதல அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்களா? அந்த ஜேடிலயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து 2 விதமான ப்ராப்ளம் சால்விங் இருக்கு. ஒண்ணு கோடிங்லயே ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. ஆ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் குடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கு தான் வந்து சகுந்தலா தேவி, ஆர்.எஸ். அகர்வால் இந்த மாரி புக்ஸ் இருக்கு. கோடிங்க்கு வேண்டிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹேக்கர் ரேங்க் அதுலலாம் வந்து நீங்க கோடிங் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ட பேசிட்டோம். மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கா இல்லையா? ஸோ வேலையில வந்து நீங்களே உனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்றீங்களா இல்லையா? அந்த ஆட்டிட்யூட் இருக்கா இல்லையான்றத வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க ஜெனரலி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூலயுமே வந்து உங்கள காலேஜ்ல நீங்க ஏன் சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணீங்க? அ சொந்தமா எடுத்து பண்ணீங்களா? இல்ல வேற யாரோ சொல்லி பண்ணீங்களா? இந்த மாரி திங்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கும்போது, நீங்க அ நீங்களா சொந்தமா எடுத்து பண்ண இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா சொல்லும்போது, நீங்க அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து அதிகமாகும். ஓரல் அண்ட் ரிட்டன் ஸ்கில்ஸ். இது வந்து எதுக்குன்னா, நீங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய கேள்விங்க இருக்கும். மத்தவங்க டிபெண்டன்சிஸ்லாம் நெறைய இருக்கும். அந்த டைம்ல வந்து உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுதா ப்ரொஃபஷனலா?
அதேபோல வந்து சில டைம் வந்து கஸ்டமர் டெமோஸ் கூட வந்து நீங்க உங்க ப்ராடக்ட்ல தர வேண்டியிருக்கும். இந்த பர்ட்டிகுலர் பார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கோடிங் எப்படி பண்ணியிருக்கீங்க, டிசைன் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நீங்க சில டைம் தர வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து ஓரல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஓகே. இவங்க வந்து ஆப்டிட்யூட் அண்ட் புரோகிராமிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஜெனரலி ஒ ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ க்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜெனரலி ஃபியூ ஜாப்ஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல அத்தன பேர வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு வேண்டிய வொர்க் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்ல ஜெனரலி வந்து புரோகிராமிங் டெஸ்ட் தான் அ பொதுவா நீங்க பார்க்கலாம். ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்.எஸ். அகர்வால், சகுந்தலா தேவி இது போல புக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மாதிரி எக்ஸாம்ஸ ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே. இங்க கீழ பாருங்க. கீழ போட்டிருக்காங்க. இந்த லாங்குவேஜ்லாம் எதிர்பார்க்குறோம். அதேபோல டேட்டாபேஸ் தெரிஞ்சிருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ஜெனரிக்கா தான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. இத்தன லாங்குவேஜ் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எல்லா லாங்குவேஜுமே உங்க ரெஸ்யூம்ல போடாதீங்க. ஏன்னா வந்து, அவ்ளோ லாங்குவேஜஸ் வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு வந்து கம்மி. அதேபோல அப்படி போட்டீங்கனாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டர்வியூஸ் வரும்போது நெறைய கேள்வி கேட்பாங்க. ஆன்சர் பண்ண முடியலன்னா நம்ம சான்சஸ் குறைஞ்சிடும். இன்டர்வியூல செலக்ட் ஆக சான்சஸ் குறையும். அதனால ஒரே ஒரு இது வந்து ரொம்ப தெளிவா போடுங்க. இல்ல ஒரு 2 லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இத வந்து நீங்க போடுங்க. எது நீங்க நல்லா ப்ரிப்பேர்டா போயிருக்கீங்களோ, அத நீங்க உங்க ரெஸ்யூம்ல போட்டு, உங்க இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்லயுமே வந்து அதுல நெறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த 2 தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டணும்னு நெனச்சேன். ஆ ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ இதுக்கு மேலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்ன அணுகுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். தேங்க் யூ.